நிர்மலா, கவனமா இருக்கணும்டி. யாராவது பழம் பிஸ்கட்டுன்னு கொடுத்தா எதுவும் வாங்கக்கூடாது. ஆமா, நகையெல்லாம் போயிடுச்சு. இனி கவனமா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இப்போ கவரிங் நகை தானே போட்டுட்டு இருக்கோம். எல்லாம் வயிற்றுச்சலா இருக்குடி. அதை விடுமா, நானே வேற ஒரு பயத்துல இருக்கேன். என்னடி? நாம பாட்டுக்கு சொல்லாம குழம்பு கிளம்பி வந்துட்டோம். இப்போ திரும்பவும் அங்க போறோம். அங்க அவங்க எல்லாம் நம்மள எங்கெல்லாம் தேடி டென்ஷன்ல இருக்காங்களோ, அவங்க எப்படியெல்லாம் திட்ட போறாங்களோ. அதுக்கு என்னடி பண்றது? நாம இப்படி கிளம்புனதுக்கே அவனுங்க தானே காரணம். அவன் ஏதாவது திட்டினான்னு வச்சுக்கோ, நானும் பதிலுக்கு திட்டிடுவேன். அது இல்லம்மா, அண்ணனோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியும்ல, சமயத்துல கைய நீட்டிடும். இத பார், நீ எதுவும் பேசாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நேரா போறோம், நம்மளோட சாமான் சட்டை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம், லாரி ஏற்பாடு பண்ணி ஏத்துறோம், நாமளும் அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஆமாமா, எல்லாத்தையும் நீ ஈஸியா சொல்லிடுவ. எல்லாம் அப்படியே பட்டு பட்டு நடக்கும் பாரு. அண்ணனுங்க நம்மள எங்கெல்லாம் தேடி கடுப்புல இருக்குதோன்னு தெரியல. நிச்சயமா இருக்குண்டி. பாவண்டி மாணிக்கம், என்னதான் பிரச்சனைனாலும் என்ன காணலைன்னா அவன் பதறி போயிடுவான். அவனால ஒரு நிலையில இருக்க முடியாது. ஆமாம்மா, அண்ணன் டென்ஷனா தான் இருக்கும். நாம வீடு போய் சேர்ற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராதுரி. அவன் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான், தூங்கி இருக்க மாட்டான். நம்மளை தேடி தெரு தெருவா சல்லடை போட்டு தேடி இருப்பான். 1000 தான் இருந்தாலும் நம்ம மேல அவனுக்கு இருக்கிற அக்கறை ஜாஸ்தி தாண்டி. ஆமாம்மா, அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏமா, போஸ் நம்மள பார்த்தாரே, வீட்ல போய் சொல்லிருப்பாரோ? சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? தெரியலையே. அப்படி ஒருவேளை நம்மள பார்த்த விஷயத்த போஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வையி, அவன் கூடயும் இவனுங்களும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கானுங்கன்னு தானே அர்த்தம். ஆமா. இத பார் நிர்மலா, நம்ம மேல அவனுங்களுக்கு நிஜமான பிரியம் இருந்தா சோறு தண்ணி தூக்கம் இல்லாம தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, நீயும் தூங்கு. சரி சரி. இது என்ன வீடா இல்ல ஹாஸ்டலா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னா யாருக்காவது அக்கறை இருக்கா? என்ன லட்சுமணா, என்ன சொல்ற நீ? என்ன ரோட்ல தண்ணி போட்டு செலவு பண்ற மாதிரி வீட்டுல சவுண்ட் விட்டுட்டு இருக்க? பின்னடா, இந்த வீட்டுல முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னா அவனும் புக்கை வச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கான், நீ படுத்து தூங்கிட்டு இருக்க, மாமா பேசாம இருக்காரு. லட்சுமணா, இதுல புதுசா சில ரெசிபி போட்டிருக்கான். அதுல 2 ஐட்டத்தை ராஜி செல்லத்துக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். இப்ப அது முக்கியமா? அதாவது நம்பர் 1, பேரிச்சம்பழ ரசம். என்னது, பேரிச்சம்பழம் ரசமா? ஆமாப்பா, சூப்பர் மாடர்ன் ரெசிபி. இன்னொன்னு பலாப்பழ கூட்டு. ஏண்டாடே, நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னா பேரிச்சம்பழம் ரசம் பலாப்பழம் கூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, உதவாக்குற. அதான் மாப்பிள, இந்த பேரிச்சம்பழமும் பலாப்பழமும் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அதை ரசம் வைக்கிறேன் கூட்டு வைக்கிறேன், ஏன் மாப்பிள கேவலப்படுத்திட்டு இருக்க? டேய் ஞான சூன்யம், உனக்கு இட்லி தோசையை பத்தி தெரியும், அதை சுட்டு தின தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. இப்படி பலவிதமான ஐட்டங்களை பண்ணி ராஜி செல்லத்துக்கு கொடுத்து அவளை உற்சாகப்படுத்த போறேன். ஏன்னா என் கடமையே தான். ஐயோ, என்ன இங்க வெட்டியா பேசிக்கிட்டு? ஏங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அத சொல்லுங்க முதல்ல. சொல்றேன். எங்க இந்த கோபியை காணோம்? கோபி, டே கோபி. என்ன மாமா? ஏண்டா, இந்த வீட்டுல என்னை தவிர மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் தாண்டா உன் மேல அக்கறையா இருக்கேன். என்ன மாமா, வீடியெல்லாம் ரொம்ப பெருசா போடுறீங்க? என்ன குண்டு போட போறீங்க? முன்னாடியே சொல்லிருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். ஏண்டா கோபி, புண்ணியாதனை முடிஞ்ச கையோட விஜயை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அந்த அக்கறையும் பொறுப்பும் இங்க யாருக்காவது இருக்கா? என்ன மாமா பேசுறீங்க நீங்க? விஜய்க்கு இப்பதான் பிரசவம் ஆயிருக்கு, உடனே கூட்டு வரணும்னு சொன்னா எப்படி? கோபி சொல்றது சரிதான், எப்படி அனுப்புவாங்க? டே, என்னடா விஷயம் தெரியாம ஜாலரா அடிச்சிட்டு இருக்க? லட்சுமணா, எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் நீதான், நீயே பேசு. ஏண்டா கோபி, புண்ணியாதனை முடிஞ்ச உடனே விஜய் கூட்டுறதுல உனக்கு என்ன ஆட்சேபனை? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. விஜய்க்கு இப்பதான் பிரசவம் ஆயிருக்கு, விஜய் வீட்டாளுக்கு எப்படி அனுப்புவாங்க? குறைஞ்சது ஒரு 6 மாசம் வச்சுதான் அனுப்புவாங்க. ஆமா ஆமா, 6 மாசம் கழிச்சுதான் அனுப்புவாங்க. முன்னாடி கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டாங்க. டே, நீ சும்மாறா கோபி, நீ கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. விஜய்க்கு ஊர்ல அம்மாவை பாட்டே இருந்தாக்கா 6 மாசம் அவங்க கவனிப்புல இருக்கிறது தப்பு இல்ல, நியாயம்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லையே, தன வீட்டுல வச்சு கவனிச்சுக்க போறாங்க, அதுவும் அழகர குளத்துல இல்ல,
மெட்ராஸ்ல வச்சு கவனிச்சுக்க போறாங்க. ஏன் இதையே நம்ம வீட்டுல வச்சு கவனிச்சுக்க மாட்டோமா? அதானே, இங்க நாங்க இருக்கோம், அண்ணி இருக்காங்க, விஜயும் குழந்தையும் தங்க மாதிரி பாத்துக்குவோம். ஆமா, விட்டா 2 பேருக்கு பாலிஷே போட்டுருவாங்க. அவ்வளவு அன்பு. டேய், நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம்டா. என்ன மாப்பிள, உங்களுக்கு எவ்வளோ அக்கறை? இது கோபியோட மாமனார் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஏமாமா, நான் பேசக்கூடாதா? எனக்கு அக்கறை இருக்கு, நான் பேசுறேன். கோபி, உங்க மாமா சொல்றதுலயும் நியாயம் இருக்குடா. அவங்க அழகர் குளத்துல இருந்தாங்கன்னா 5 மாசமோ 6 மாசமோ விட்டு வைக்கலாம். தோ இருக்கிற போஸ் வீட்ல இருக்கிறதுக்கு எதுக்குடா அவ்வளவு நாள் விட்டு வைக்கணும்? ஆமா கோபி, உன் குழந்தைய அடிக்கடி பார்க்கணும்னு எங்களுக்கும் தோணும். அதுக்காக ஒவ்வொரு முறையும் அந்த போஸ் வீட்டு படி ஏற முடியுமா? நீயே சொல்லு. ஆமாப்பா, அந்த தனத்துக்கு மரியாதை தெரியாது. அவங்க ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு தான் தலைவலி. எல்லாத்துக்கும் மேலயும் விஜய் உன் கண் பார்வையில இந்த வீட்டுல வச்சுக்கிறதா நல்லது. கோபி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. விஜய் பிரசவ நேரத்துல எவ்வளவு சிரமப்பட்டா. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம், எல்லாரும் சேர்ந்து கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு கோபி, விஜய் மேலே குழந்தை மேலே இருக்கிற அக்கறையில தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த தனத்துக்கும் விஜய்க்கும் அடிக்கடி சண்டை வருமே, அதான் நம்ம எல்லாம் பாத்துருக்கோம்ல. கரெக்ட் கோபி, இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாருமே கரெக்டா பேசிருக்காங்க. ஏன் கோபி, உன்னைதான முடிஞ்சோன்னே விஜய் நேரங்க கூட்டு வந்துடல? இன்னைக்கு தான் நம்ம வீட்டாளுங்க பேசுனதுலயே கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. அப்பாடா, இன்னைக்கு தான்டா நான் சொல்லி நீ கேட்டிருக்க. என்னப்பா அமைதியா இருக்கீங்க? இதில் நான் என்னப்பா சொல்ல போகிறேன்? தாராளமாக கூட்டு வரலாம். ஆனால் இதில் விஜயோட விருப்பம் தான் முக்கியம். இந்த இவ்வளோ நேரம் பேசுனாங்களே, இது எல்லாத்தையும் நீ மறந்துடு. இதில் விஜயோட வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்கணும். தான் எங்கே இருக்கணும்னு விஜய் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? அப்பா சொல்றது கரெக்டு தான், அப்படியே தான் பண்ணோம். பாத்தியா லட்சுமணா, நீ இவ்வளவு நேரம் கரடியா கத்தன. ஆனா அவரை பாத்தியா, சைலண்டா இருந்து சாய்ச்சி போயிட்டாரு. உனக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். சிதம்பரையா, யார் அது? அட, நம்ம சோமசுந்தரமா? வாங்க வாங்க. தானே அழகர் குளத்துல வந்து சோமசுந்தரம் இருக்காரு பாரு. உட்காரு உட்காரு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அடடே, வாங்க போசே, வரேம்மா. சோமசுந்தரம் இருக்காரு பாரு. அண்ணே, வாங்க 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 வாங்க. சௌக்கியமாமா? நல்லா இருக்கீங்க. ஐயோ, நம்ம ஊர்க்காரவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சந்தோஷம்னு சொல்லிட்டா குடிக்க மோர கூட. இந்த ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க, என்ன விசேஷம்? எல்லாம் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன காரியமா? ஊர்ல ஒரு வீட்டு மேல பத்திரம் எழுதணும். அது ஐயா கையால எழுதலாமேங்கிறதுக்காக வந்தேன். செஞ்சுட்டா போச்சு. விவரம் சொல்லுங்க. ஐயா, இதுல ஃபுல் டீடைல்ஸும் இருக்குங்கய்யா. சொத்தோட மதிப்பு, அந்த சொந்தக்காரங்களோட பேரு, பட்டா என்ன, சர்வே என்ன, எல்லா விவரமும் அதுல இருக்குங்கய்யா. ஐயா, கிரயப்பத்திரம் எழுதி வச்சிட்டீங்கன்னா போதும். செஞ்சிடலாம். இது உங்களுக்கு எப்பங்க வேணும்? அதுங்கய்யா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. அந்த தேதியை போட்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். பத்திரம் எழுதுறதுக்கு மாமாவை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க. ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. வேற என்ன செய்யறது போஸ், இவரை தவிர வேற யார்ட்டையும் கொடுக்கறதுக்கு எனக்கு பிரியமே இல்லை. இவரா எழுதுனாதான் எனக்கு ஒரு ராசி. இந்த சொத்துல தான் எனக்கு லாபமே கிடைக்கும். என்ன இருந்தாலும் நீங்க செய்யறது ரொம்ப தப்புங்க. ஊரை விட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாருங்க உங்களை விட்டா செஞ்சு தருவாங்க? இல்லைங்க, வந்தப்ப நானும் உடனே திரும்பணும்னு தான் நினைச்சேன். வந்த இடத்துல பிரச்சனை மேல பிரச்சனையே வந்துகிட்டே இருந்துச்சு. அதை சமாளிக்கவே நேரம் சரியா போச்சு, அதான் வர முடியல. என்ன இருந்தாலும் நீங்க மகளை கொடுத்த இடம், சம்பந்தக்காரங்க வீடு. ஏதோ மருமக வீட்டுல வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தங்கலாம். நீங்க ஒரேடியா தங்கிட்டீங்களே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இது என்னங்க அசலார் வீடா? இது என் வீடு தானே. நீங்க ரொம்ப விவரமான மனுஷர். உலக நடப்புகளை பத்தி நாங்க உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? மக வீட்டுல வந்து அப்பா உட்காந்தா எல்லாருமே வந்து குறை சொல்லுவாங்களே தவிர யாரும் பாராட்ட மாட்டாங்க. இது உங்களுக்கே தெரியாதா? ஐயா, எனக்கு புரியுது. என் மனம் பொன்பொண்ணு நீங்க பேசல, உலக நடப்ப பேசுறீங்க. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அது மற்ற வீட்டு மருமகங்களுக்கு பொருந்து, என் போஸுக்கு பொருந்தாது.
சத்தியமா சொல்றேங்க, இவன் என் மருமக இல்ல, என் மகன். நான் பெறாத மகன். நான் இவனை பெக்கணும்னு வருத்தப்படலீங்களே. பெத்த மகங்க என்ன வாழ்ந்தாங்க? பல வீடுகள்ல பெத்த மகங்க சொத்துக்காக சண்டை போடுதுங்க. அதுவும் ஆயப்பனுக்கு சொத்து இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அளவு மரியாதை கூட கிடையாது. நான் என்னங்க இவனுக்கு சொத்தா சேர்த்து வச்சேன்? நான் இவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் குடும்ப பொறுப்புங்கிற பெரிய சுமை. அதுவும் சாதாரண சுமை இல்லை, 5 பிள்ளைங்களோட சுமை. எனக்கு அப்புறம் அத்தனையும் அந்த சுமையெல்லாம் இவன் தோளதான் இறங்க போகுது. ஆனா இந்த பையன் அதை சுமைய நினைக்கலையே. என்னோட சுமையெல்லாம் தன்னோட சுமைய நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறான். அதனாலதான் அவன் மகன் சொன்னேன். ஐயா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுதுங்க. அதனாலதான் நானும் கோவிக்காம பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு வரிசையா 5 பொட்ட பிள்ளைகளா பிறந்தப்போ ஊர் சனங்கள்லாம் என்ன நக்கல் பண்ணாங்க. சிதம்பரம், போன சன்மத்துல நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கிற, அதனாலதான் ஆண்டவன் உனக்கு ஆண் பிள்ளையே கொடுக்கலன்னு. அப்படி பேசினவங்களே இன்னைக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஒத்துக்கிடுவாங்க. இந்த போஸ் ரூபத்துல ஆண்டவனுக்கு ஆண் பிள்ளையை தான் கொடுத்திருக்கிறான். இப்படி பாருங்களேன், இவன் நெசமாவே எனக்கு ஆண் பிள்ளையா பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் வருத்தப்பட்டிருக்கலாம்ல. என்ன ஒரு வயசான காலத்துல 5 பொட்ட பிள்ளைங்களோட பொறுப்பை எந்த தலையில கட்டி விட்டாருன்னு. ஆனா இவன் அப்படி நினைக்கலையே. என்னோட சுமைய தன்னோட சுமைய நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அத்தனை பொறுப்பையும் ஏத்துக்கிட்டான். இப்ப ஒத்துக்கிறீங்களா? இந்த போஸ் என்னோட போஸ், என் மகன் போஸ். வாங்க. மகராசி நல்லா தூங்கி அம்மா, பாத்தியாடி, நான் பெத்தவனுங்க உன் கூட பிறந்தவனுங்க லட்சணத்தை. என்னடா 2 பொம்பளைங்க கையில ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சாளுங்களே, அவளுங்க இருக்கிற ஆளுங்களா இல்ல போய் சேர்ந்துட்ட ஆளுங்களான்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாரு, நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு எழுந்து வந்து நிக்கிறானுங்க பாரு. அதுலயும் பாரு, ஒருத்த கொட்டாவை விட்டுட்டு வந்து நிக்கிறான். மனசுல கவலை இருந்தாதானம்மா? அதே தாண்டி, மனசுல கொஞ்சமாவது கவலை இருந்தா படுத்த தூக்கம் வருமா? இவனுங்களுக்கு நாம போனது ரொம்ப வசதியா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்கடி. அம்மா, விஷயம் தெரிஞ்சு போச்சு, எதுக்கு நீ அழுத வீணா உடம்ப கெடுத்துக்கிற? போ, உள்ள போமா. ஏமா வந்தது வராது இப்படி கோவப்படுற? முதல்ல உள்ள வந்து உட்காருமா. அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரத்த, உட்காருங்க. வந்து நடு வீட்டுல நின்ன பிறகு வேற வழியே இல்லைன்னு உபச்சாரத்தை பத்தியா? என்னமோ காப்பி தர, அது தர, இது தரேன்னுட்டு. உங்க 3 பேர்ல யாருக்காவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட நான் ராத்திரி எல்லாம் தூங்கவே மாட்டேன்டி. விடிய விடிய கண்ணு முழிச்சு பிள்ளைங்களை நான் கவனிச்சிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தியா? போனவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தூங்கிட்டு இருக்காங்க பாத்தியா? என்னடா ஆத்தாளும் தங்கச்சியும் காணுமேன்னு கொஞ்சமாவது ரத்தம் துடிச்சிருந்தா இவனுங்க அப்படி தூங்கி இருப்பானுங்களா? தெரு தெருவா அலைஞ்சு தேடி இருக்கணுமா வேண்டாமா? என்னம்மா இது? உங்களை பத்தி எனக்கு அக்கறை கிடையாதா? அடேங்கப்பா, நிர்மலா
உங்க அண்ணன் கேக்குறான் பாருடி. இது எதுக்கு இப்ப கேட்கணும்? நல்லா பல்ல விளக்கி குளிச்சிட்டு பொண்டாட்டி கையால 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு அப்புறம் கேட்க சொல்லுடி. நான் ஒரு நாளும் நினைக்கலடி இவனுங்கெல்லாம் இப்படி ஆவானுங்கன்னுட்டு. மா அவசரப்பட்டு பேசாதம்மா. உன்னை தேடணும் தாமா அண்ணன் கிளம்புனாரு. சரி நீங்க குற்றாலம் பஸ்ல தான் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் 2 நாள் பொறுத்து பார்ப்போமேன்னு. பாத்தியாடி, நாம குற்றாலம் தான் போயிருக்கோன்னு இவனுங்களுக்கு தெரியுமா? அந்த போசு பை தான் சொல்லியிருக்கணும். இதுல இருந்து என்னடி தெரியுது? இவனுங்க இன்னும் அந்த போசு பையலோட கூடி கொலாவிட்டு இருக்கானுங்கன்னு தானே. ஒரு விதத்துல நாம போறது இவனுங்களுக்கு வசதி தாண்டி. இந்த சிரிக்கி வீட்டு ஆளுங்களோட கூடி கும்மாளம் அடிக்கலாமே. அத்தை, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ஆமா, நான் துடிச்ச துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத பாரு, சொல்லிட்டேன்டி. இனிமே எந்த பயலோட நடிப்பையும் நம்பி நான் ஏமாற மாட்டேன். நம்ம மேலே அக்கறை இல்ல, கொஞ்சம் கூட கவலை இல்ல. இதுங்க எல்லாம் நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்குதுங்க. வந்து நின்னதுக்கு அப்புறம் மட்டும் வாய் கிழிய பேசுறதுக்கு அடி பிள்ளைங்க. மனசுல துளி ஈரம் இருந்தா அப்படி ஆடி போயிருக்க மாட்டானுங்க. அவ்வளவு தாண்டி. எல்லாம் அத்து போச்சு. எல்லாம் வேஷம், சும்மா வெட்டி பேச்சு. அம்மா அம்மான்னு சொல்றதெல்லாம் வெறும் பசப்பு தாண்டி. ஒரு விதத்துல இப்படி நடந்தது நல்லதுக்கு தான். யார் யாரு எப்படி எப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல. இதுக்கு முன்னாடி நீ சொன்னதை நான் நம்பல நிர்மலா. இப்ப நான் நம்புறேன். அவ்வளவுதான். வாடி போலாம், உள்ள போ. அம்மா அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா